வணக்கம். இந்த பதிவில் மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குரு உச்சமடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல குரு உச்ச அமைப்பு. இங்கே சூரியன் நினைவு 6ஆம் பாவாதிபதி. குறிப்பாக அந்த சூரியனுடைய அமைப்புகளில் அந்தரமோ புத்தியோ இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்துல இங்கே அமைகிறாரு. அதனால் வேலை அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் அடைபடக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் அரசு ரீதியில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஈஸியாக அந்த வேலை நடந்துடும். ஒரு ஆன்லைன் மூலயமாவோ இல்லை பங்கு சந்தை, வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல சாதகமான அமைப்புலாம் இப்போ கண்டிப்பாக மீனராசி நண்பர்களுக்கு நடைபெறும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி இப்போ வக்ர அமைப்பு பெறாரு. ஜென்ம சனி அமைப்பாக இருக்கிறதுனால இது வக்ரம். பொதுவாகவே ஜென்ம சனி காலங்களில் சனி வக்ர அமைப்பு பெறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதனுடைய தாக்கம் குறையும். இதில் குருவும் பார்க்குறாரு உங்கள் ராசியை. அந்த வகையில் இந்த 9ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தில் இப்போ மன ரீதியில் இருந்த குறைபாடு விலகும். பொதுவாக ராசிக்கு 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வெளியில் போக முடியல அப்படின்ற ஒரு கவலை இருந்திருக்கும். அப்போ எதுவும் மனதில் நினைச்ச விஷயங்களை ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நினச்சா கூட அந்த விஷயத்தை கூட நிறைவேற்ற முடியலையன்ற மனக்கலக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரலை என்ற கவலை அதிகமாக இருந்திருக்கும். அந்த அமைப்புலாம் விலகும். இன்னும் இந்த 2027 சனி பெயர்ச்சி ஆடப்போகுது 5ஆவது மாதம். அதற்கு மேலே உங்களுடைய ஜென்ம சனி அமைப்பெல்லாம் அடுத்து குடும்ப சனியாக வருவார். ஜென்ம சனி அமைப்புகள் விலகிறீங்க. ஒரு ராசியில் சனி சஞ்சாரிக்கக்கூடிய காலங்கள்னால் ஒரு முதுகு மேலே ஒரு 100 கிலோ வெயிட்டை வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்பு விலக போகுது. அப்போது உங்களுடைய எதிர்த்தன்மை உள்ள கிரகமான சனி நீச்ச அமைப்பையும் பெறுவார் குடும்பஸ்தானத்தில். அப்போது உங்களுக்கு இப்போ இருந்த சோம்பல், இப்போ இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி, ஏன்னா பண ரீதியில் ஒரு சின்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட இப்போ இருந்த ஜென்ம சனி காலங்கள் தான் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இன்னும் ஒரு வருட காலங்கள் நீடிக்கும். இருந்தாலும் இப்போ வக்ர அமைப்பு பெறாரு. குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்பில் சற்று நிதானமான ஒரு சூழலில் இங்கே சனி வருவார். அது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசை தேவைகள் பூர்த்தி அடைந்து வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. மனதை கட்டுப்பாடுடன் வைத்து கொண்டால் எதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 4ஆம் பாவாதிபதி பலமாக இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. வேலை அமைப்புள்ள சாதனம், வண்டி, வீடு, உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்பு. எல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கஷ்டங்கள் சற்று விலகக்கூடிய ஒரு சூழல் மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. அடுத்த இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.